நல்ல வேலை ஆறு உதயகுமார் சார் வரல. அது வந்துதான் இங்கேயே என் கதை முடிஞ்சிருக்கும். வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகை ஆயிருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமா ஆமா, இல்ல இல்ல சொல்ல டால் இருக்கீங்க. ஆமா, அவதியா இருக்கு. இல்ல இப்ப நேரம் போன் பண்ணிப்பாங்க, யாராவது அடிச்சுப்பாங்க நேரம். ஆமா, நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமா, சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பா போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களும் குருசாமியா இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களும் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமி இருப்பாங்க, புதுசா போறவங்க கன்னிச்சாமி. இந்த மேடையில நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதுல மூத்த குருசாமிங்கிறது ஈஸ்வரி குமாரான சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். அதனால இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமலையை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டார். சொல்லிட்டு படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறா, சூப்பரா இருக்கு. அவரு ஈஸ்வரி குமார் சார் வந்து பல்கலைக்கழகம்னாரு எல்லாம். அவரு லவ் பண்ண மூடு வந்துச்சுட்டாரு. ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிச்சு. அது 2 3 வீடு இருக்கா? அது 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லுங்க, 3 வீடு சொல்லிட்டு 4வது ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு அது கவனிச்சேன் அவரை. அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் விசிக்கு போனார் சார். அவர் வாணிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ரா சுகம் வந்துச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகர்கள் தலைவரே வந்தான். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகர்கள் தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமா, அந்த கொண்டை இருக்கு, வாணிஸ்ரீ கொண்டைக்கு ஃபேமஸ். ஆமா, அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர் சார். வாபஸ் வாங்கிங்க சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியா இருக்கலாம், அழகு கம்மி இல்ல. ஆமா, நீங்க வந்து கலரை பார்க்காதீங்க, அழக பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அங்கேயும் செயலாளர், அங்கேயும் தலைவர் ஆக முடியல. சரி, அங்கேயும் ஆப்புதான் நம்மளுக்கு. அப்புறம் விசி குணா சார் சொன்னாரு சிவாஜி கணேசனை பத்தி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்ட நடிப்பை கத்துக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கத்துக்கொண்ட விஷயம் நிறைய இருக்கிறாரு. அது நடிப்பை கத்துக்கணும் சார். அவ்வளவு பெரிய இதெல்லாம் பேராசப்படாதீங்க, அவ்வளோலாம் வேணாம். ஒன்னே ஒன்று கத்துக்கலாம், டைமிங் ஷூட்டிங் வரும், நீ அதை கத்துட்டா போதும். மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நான் நீ சொல்லி ஆனார்ல. ஏன்னா அதுதான் நடிகர். என்னன்னா அந்த இயக்குநருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையா நினைச்சு என்ன பண்றது? நாளைக்கு 11 மணிக்கு வரையும் அப்போ சாப்பிட்டு வச்சுக்க முடியுதான், இயக்குனர் அடிமையா நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு பேர் ரொம்ப பேசக்கூடிய நீங்க. அவர் அது மாதிரி டைமிங் வந்தாங்க சார். இன்னைக்கு இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அந்த டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாத்துறாங்க. நடிக்கிறது அப்புறம் சிவா இன்னைக்கு சித்ரா பார்த்து போறாம இருக்கு, பிசி பூர்ணா சார் பத்தி போறாம இருக்கு, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பத்தி போறாம இருக்கு. என்னன்னா இவங்களும் ஒரு மேதை சிவாஜி சாரோட பணி பிடிச்சிருக்கு. நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்க வேந்திருக்கீங்க. அதனால உங்களை பார்ப்பது ரொம்ப புறமையா இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்திச்சு பேசியிருக்கேன். ஆமா, அது ஒண்ணுதான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை. அவர் அப்பெல்லாம் நேரம் பார்க்கக்கூடிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூம்ல போயிட்டு பார்த்து, நாம நம்மளா உள்ள விடுவா நம்ம அசிஸ்டன்ட். அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவருடைய இங்கிலீஷ் கொடுக்கறதுக்காக சாரணி, அவங்க அப்பா, நான் கூட ஒட்டிட்டு போறதுல அப்படி போனதான் போய் அப்ப கொடுத்து. அப்ப என்னன்னா எல்லாருக்கும் கூண்டு வச்சு கொடுத்தாங்க.
எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார், ஷாலினி எல்லாரும் குடிக்க சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட? நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கொஞ்சம் சீரியஸா பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வயசு, உங்களுக்கு டீ காபி கொண்டு சொல்லவா? இல்லை சார், இல்லை அது ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறா, அது அவளை பேசி கவனிச்சிருக்காரு. அப்ப இங்க வந்து நம்ம வந்து இல்ல சார் இருமல் இருக்கு, டீ காபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒண்ணு சார், இருமலாவது விக்கலாவது அஷர் அப்புறம் பாத்துக்கோ. அவர் அந்த அனுபவம் ஒரு நேரம் பார்த்தா அவர் நம்மகிட்ட வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மனதில் கூட சொன்னார் டைமிங் சொன்னா ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூராஜா டைரக்ஷன்ல நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்ப நான் படம் இருக்கா முரளி சாரை அப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வர சொல்லியிருந்தாரு. நான் காலைல போயிட்டேன். அப்பதான் அவசரமா ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். டக்குனு ஒன்னாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்க கூட வாங்க. அவர் வண்டி டிரைவர் பக்கத்துல முன்சீட்ல முன்சீட்ல உட்காந்துட்டாரு, பின்னாடி நான் உட்காந்துட்டேன். இப்படியே போயிட்டு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ள போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ள வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோம்னா முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்து ஆட்டோ பண்ணி நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்ன இவ்வளவு பதறாரு, என்னடா அந்த புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்னு அங்கே பார்த்தா சிவாஜி சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்ல உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டா சார். இறங்கி சைட்ல அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முன்னாடி சார். ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா. அப்புறம் போயிட்டா அப்புறம் டப்பு டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி இன்னொரு ட்ரெஸ் அவரு இந்த கராட்டா ஆரம்ப ட்ரெஸ் போட்டு திருப்பி அப்படியே சுத்தி வந்து சிவாஜிட்டாரு. அவரு ஒரு லுக்கு விட்டாரு. திரும்ப அவரு எப்படி விடாது. ஏன்னா சொல்றேன் டைமிங், முரளி வந்து அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட். அப்போ ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7 மணிக்கு வந்துட்டார். ஒரு 8 மணிக்கு போற 7 மணிக்கு வந்துட்டார். அதனால சொல்றது நடிகர்கள் டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்ச முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்ப நாங்க நினைச்சப்ப எடுக்க முடியும். அன்னைக்கு அப்பதான் அந்த சீனை முடிக்க முடியும். நாங்க இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 11 மணிக்கு தான் சீனை முடிக்கிறது. அப்ப மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படுத்திருக்கு. 50 நாள் நம்ம நினைப்போம் சொல்லியிருப்போம் புடிச்சிட்ட 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் சில பேர். யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் வந்து சில எடுத்து விட்டான் 40 நாள்னா 50 நாள் இருக்கான். யார் காரணம்? ஹீரோ டயத்துக்கு வந்தா அதுவும் சில இயக்குனருக்கும் சில வேற காரணம் இருக்கு. இதுவும் ஒரு காரணம். அந்த சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி பொன்னான் சார் சொல்றாரு. அது வந்து எனக்கு அதிசயமா இருக்கு. அந்த சொல்ல நினைச்சு பார்க்கும்போது இப்படிதான் பிடிச்சிருப்பாரா? ராமநாத் சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேல ஒரு ஆர்வம் இந்த படம் பண்ண நடிச்சுட்டு தலைமாட்டிலேயே கதை வச்சிருக்காரு. விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த என்.டி. ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்ப அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளவு கதை நேச்சிருக்காங்க அவங்க, அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் பிடிச்சிருக்கு, கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட கால்ஷீட் வச்சு அலைய முடித்த யாரு கதை வச்சு கலைகிறா? அதனால வீசி போனா சார், நீங்க பல ஃபங்க்ஷன்ல வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்பெல்லாம் நடிகர் இருந்தாங்க, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும் போதுதான் இப்ப ஜெனரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி சீரழிச்சு இருக்குன்னு உணர முடியும். மாதிரி பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை
நான் சின்ன வயசுல டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்டரு. இந்த பக்கம் காலாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கே போட்டாலும் அங்கேயே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காலாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நாட்டசங்கோட்டை போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்போ எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்தமாளிகை. எங்கள் ஊரில் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லாரும் வீட்டும் போவோம். இப்போ எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டோம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருக்கோம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகருக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகுனதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர் பெரிய பார்ப்பாங்க, எம்ஜிஆர் படம்னா நாஜுல பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர்கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி அவருக்கு ஒரு சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி படத்தை பட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி பார்த்துவாங்க. சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துருவாங்க. ரசிகர் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பாங்க. ஆனா வசந்தமாளிகை பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனா சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளு சார். நீ எங்கேயும் விட்டு பிள்ளை போடு, அன்புவா போடு, எங்க ஆள் படத்தை நான் பார்ப்போம் அப்படிம்பாங்க. நான் சொல்லி கூப்பிடுவேன், எம்ஜிஆர் கூட பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படம் பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போட்டு துருவா மாதிரி இவங்க. அது படம் தானே, ஒரு கதை பார்ப்போம். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானவர் அவர் மாதிரி. நாவல்ல அப்பயே நான் சின்ன தெரியாது, வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும், ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசன்ங்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கணும், நடிப்பு ரசிக்கணும். என்ன சார், எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமா இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனா பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போறது சிவாஜி படம் தான். ஒரு அழுதாச்சு, வசனங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துறாரு பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போம். போய் பணம் கொடுத்து 10 பஞ்சோட அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான். அதுல இது வசந்தமோட அதோட பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சு. டூரிங் தேட்டர்ல டூரிங் தேட்டர் அந்த காம்பவுண்ட் மாதிரி அந்த கீத்தை வச்சு சுத்தி கட்டிப்பாங்க. நாங்க அந்த ஈவினிங் ஷோ போய் டிக்கெட் கிடைக்காது. சரி, அடுத்த ஷோ பாக்குறக்கணுமோ படம் ஓடும்போது இந்த சைட்ல அந்த உட்காந்துரும், இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்கறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்கு ஒரு பூரிப்பு சார். அடுத்து போய் திரையில பார்க்க போறோம், அடுத்து இந்த சாங்கு போய் நம்ம அடுத்து உள்ள பார்க்க போறோம் அப்படின்னு இது கேட்கும் போதே அவர் கனவு உலகத்துக்கு போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு. அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்பாங்க? பூரிப்பு. அப்ப வசனத்தையும் டைலாக் வெளியறதுக்கு ஒட்டுக்கட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள போறது. உள்ள போன அப்பலாம் அந்த நன்றி நல்வரம் போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லேட். அந்த நல்வரம் ஸ்லேட் போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்புக்காக கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்பெல்லாம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அது காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் கிளாஸ் அடிப்போம். அப்பெல்லாம் சென்சார் அந்த சர்டிபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ எந்த படத்துக்கு? வசனமாங்க படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தோட ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிபிகேட் கிளாஸ். அப்படி பார்த்த இதுல இந்த வசந்த மாளிகை, இந்த மாளிகைக்கு நிறைய பிள்ளை சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல் அது ஒரு பிள்ளை, கேவி மகாதனோட இசை
பெயிண்டிங் மாதிரி இருக்கு சார். பெயிண்டிங் மாதிரி இருக்கும் சார். பார்த்து ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு. வானிஸ்டி க்ளோஸ்அப் வச்சா அதெல்லாம் டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குதுல்ல. இப்பெல்லாம் எங்க ரசிக்க வர்றாங்க. ஒரு ஹீரோயின் படம் பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சரணத்தை பார்க்க முடியுது. டப்பு 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 என்னையா ரசிக்க விடுங்கய்யா. அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா. நாங்க டிக்கெட் எடுத்து காசு உள்ள வரோம். யாருன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கே சார் 2வது சரணத்துல சார் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இது திரிசாவா படவே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு பாஸ் கட்டிங். இங்க இப்ப எப்படி வச்சுக்காமங்க நல்லா ரசிங்கடா சார். காசி அழகா அதாவது கம்மி இருந்தா கூட ரசிக்க விட்டுங்க. என்ன சிவாஜி அந்த ஒரு ஷாட் அப்படி திரும்பினாருன்னா அந்த அது க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு. ஆனா இதுல பிகினிங் இந்த பிளேட்ல வருவார்ல அதுல தண்ணி அடிச்சுட்டு அந்த கண்ணு அவ்வளவு சோர்த்து உலகத்திலேயே சொல்றேன் அந்த கண்ணுல அவ்வளவு அந்த கோவப்படம் மாதிரி இந்த சிவப்பா வச்சுக்கு நாள் காட்டின ஒரே அளவு சிவாஜி கணேசன் சார். பீசு போடுவாங்க கண்ணீர் வரும் எல்லாம் வரும். கண்ணுக்குள்ள மேக்கப் போட முடியுமா? கண்ணு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம். கண்ணுக்குள்ள சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்து மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா? நடிகர் சிவாஜி கணேசன். கண்ணுக்குள்ள கண்ணு அவ்வளவு சிவப்பா எப்படி வேற யாரும் பார்த்து இல்லையா? இதுல இந்த 2 மனம் வேண்டும் சாங் போது அப்படி பிறவி நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்கா இந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோன்னே அது ஒரு ரத்தம் கக்கி அப்படியே உட்காந்தோடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்ல படமே பார்த்த மாதிரி. ஒரு படமே ஃபுல்லா பார்த்த மாதிரி ஒரு சாங். அதுல கவிஞர் ஒரு பில்லர், மிஸ்டர் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் வாழமுருகன் சார். நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனா இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்சேன்? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம் அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்சேன்? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனை போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனா நான் விரும்புற ஒருத்தன் திட்டு படம் வந்துருக்காங்க. கதாநாயகி மேல திட்டு படம் சுட்டிப்பாங்க. இவதான் எடுத்தான்னு ஒரு ஜோடிச்சிருவாங்க. அப்படியே அப்ப எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அவளுக்கு தெரிஞ்சிருக்கல, அவள் பண்ணிருக்க மாட்டான்னு வாதாடிந்தா கதைக்கல. அவளு ஏன் இப்படி செஞ்சேன்னு அதனால கடைசி ரத்த கட்டு ஆகி போச்சு சார். அந்த வார்த்தை ஏன்னா உசுசுர ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க, அவளும் நீ குடிகாரன், ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க. உன்னையும் பாடி அவன் நம்பி அவ மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்க 2 நிமிஷம் ஆகி போச்சு. அதனால அதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட், நிறைய பிளேயர் இருக்கும். இப்போ கேச கோவலசன் படம்னா சீன் ட்விஸ்ட் இருக்கும். இது எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகோட இந்த வைராக்கியம் இது கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டு தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் போகுது சார் கிளைமாக்ஸ்ல. ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டு தெரிஞ்சு அவன் நம்ம நாசமா பரவாயில்ல போகுது. அதான் காதல், அதான் காதல். அங்கே பரிகாட போற ரெடி ஆயிடுச்சு. ஆனா இங்க வாட ரெடி ஆகல. நீங்க வசதியா இருந்தானே, எது இருந்தானே, என்ன தானே. பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அருண் சார் அடுத்த லவ் பண்றது தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தா
வசனமாலை பார்த்துட்டு இந்த சாங்ல கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்ல. சின்ன பையன் தானே. இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம லவ் பண்ணணும், நம்மள அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம அந்த பாடணும். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்ப இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் சார். அதான் வசந்த மாளிகை. இப்பெல்லாம் சாலு வந்து சந்தோஷப்படுறாங்க, வரவங்கள சாலு கூட சந்தோஷம் கொடுத்துறாங்க. அப்பெல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு பார்த்தாலே சோகம் வந்துட்டான் பாட்டுல தோத்து முடிஞ்சு வச்சு கதை. அப்ப சால்வு போட்டாலே தேவதாஸ். இப்ப மாத்திட்டாங்க சார். இப்ப இது பார்த்தோம் வச்சாங்களேன், திருப்பி சால்வு போட்டு யோசிப்போம். விஜயமுடி சார் நல்ல வேலை நீங்க சால்வு நீங்க போடல, அவர் தெரிஞ்சு போச்சு. இதை போட்டா நம்ம எல்லாரும் பாட ஆரம்பிச்சுருவாங்க. மனது மனசு இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட மனம் இருக்கு. மனது சாதாரண இல்லை அவரு. ஆனா உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்க படம் எடுத்துட்டீங்க. நீங்க டைரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி இருக்குங்கள. அதனால இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கும், இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்தாலும் சரி, என்னைக்கு எவருக்கும் படம் வாங்கல சிவாஜி சார் படத்துல இந்த வசந்த மாளிகைங்கிறது எவருக்கு. இதுல நான் சொன்னல எல்லா பிள்ளர் அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகைக்கு எல்லாம் தூணா இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனா இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனா அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்னைக்கும் நம்ம வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னாரு, சின்ன வயசுல சினிமா பத்தி பேசுனதே பாவம்பாங்க. நான் இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க அன்னைக்கு பேசுறது பாவம், ஆனா நீங்க வசனங்களை வாங்கி யூஸ் பண்ணீங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்னைக்கு அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கல்வி வாங்கிருக்கீங்க. கண்டிப்பா இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே வெற்றி பெற்றே இருக்கு. மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம், பிள்ளை பத்துக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல வரும்போது டக்குனு புரி வருவாங்க. அதை நினைச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் கேட்டா உடனே நம்மளுக்கு அவர் கொண்டாடிங்க வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும் ஒரு சைட் டீச்சர் இருக்கும்ல, அதான் ஞாபகம். அது மாதிரி இது கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல விஜயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமா. அதனால அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும், லவ் கதை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்ல ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாளிகை ஞாபகம். அதான் எவருக்கு என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க அதே மாட்டிக்கணும். எப்ப பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ, அது பரவாயில்ல மாட்டியாச்சு அப்படின்னா அதே மாதிரி வசந்த மாளிகை எப்ப நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.